நடிகை ராதிகா மற்றும் நடிகர் சிவகுமார் சமீபத்தில் சந்திச்சிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இதெல்லாம். சிவகார்த்திகேயன் தயாரிப்புல டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல சமீபத்தில் வெளியாகி மக்களோட பாராட்டுகளை பெற்றுட்டு வர படம் தான் தாய்க்கிழவி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறதா கோலிவுட் வட்டாரத்துல பேசப்படுது. இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்ற விதமா சிவகுமார் அவர்கள் ராதிகாவை நேர்ல சந்திச்சு பாராட்டியிருக்காரு. ராதிகா சிவகுமார் அவர்கள் கூட மற்றும் அவரோட குடும்பத்து கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, சிவகுமார் அண்ணா நேரத்தோட சோதனை வெற்றி மட்டும் இல்ல, யாரெல்லாம் நம்ம கூட எல்லா காலத்திலயும் இருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம ரெண்டு பேரும் பல வருஷங்கள் நம்ம வாழ்க்கையோட பல பரிணாமங்கள்ல ஒன்னா இருந்தோம். என்னோட இந்த பயணத்துல கூட இருந்தவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இந்த அன்பும் ஆதரவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவகுமார் அண்ணா, நீங்க என்னோட கோஸ்டாரா இருந்து குடும்பமா ஆகிட்டீங்க. நீங்க இந்த ஒரு ரிலீஸ்க்கு மட்டும் வரல, நான் இந்த இடத்துல இருக்க காரணமா இருந்த எல்லா தருணங்களையும் கூட இருந்தீங்க. இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு ராதிகா ரொம்ப எமோஷனலா சிவகுமார் அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. தாய்க்கிழவியோட பிரீமியர் ஷோக்கும் சூர்யா மற்றும் ஜோதிகா நேர்ல வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. இப்படி இந்த தாய்க்கிழவி ஜேர்னி முழுக்க சிவகுமார் ஃபேமிலி ராதிகாக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில ராதிகா மற்றும் சிவகுமார் ஒருத்தர் திடீர்னு சந்திச்சுக்கிட்டது உங்களோட ஃபேன்ஸ்க்கு இன்பதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சினிமால பல வெற்றி படங்களை கொடுத்து டெலிவிஷன்லயும் ஹிட் சீரியல்ஸ்ல நடிச்ச ராதிகா மறுபடியும் இப்போ பல படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில தாய்க்கிழவி படம் ராதிகா அவர்களோட கரியர்ல மிக முக்கியமான படம்னும் இப்ப பேசப்பட்டு வருது.